விஷயம் மட்டும் புரியல மச்சான். 5 வருஷமா உன் ஊருக்கே போகாம வீம்பா இருந்தவன் இப்ப திடீர்னு என்னாச்சு? எனக்கே ஆச்சரியமா தான் இருக்க. 5 வருஷமா ஒரு தவம் மாதிரி இருந்துட்டேன். ஆனா இப்போ எங்க அப்பா ரிட்டையர் ஆகுறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால இங்க இருக்க முடியல. எங்க அப்பா அம்மாவை தொலைச்ச அந்த 5 வருஷத்துக்கும் சேர்த்து நான் அவங்க கூட சேர்ந்து வாழ போறேன். அவங்களோட கடைசி காலத்தை அப்படி சந்தோஷமா மாத்தணும். அது மட்டும்தான் என் மனசுல இருக்கிற ஒரே விஷயம். எனக்கு இன்னொரு விஷயம் புரியல. உங்க அம்மாவை பார்க்கணும், உங்க அப்பாவை பார்க்கணும், அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும், அதெல்லாம் கரெக்ட். ஆனா அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு மறுபடியும் இங்க வந்துரு. இது வேற உலகம்டா. இங்க வேற சம்பளம். உனக்கு உன் திறமைய இங்க மதிக்கிறாங்க. என்னடா சிரிக்கிற? இங்க நல்ல சம்பளம் தான், ஆனா வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு சந்தோஷமா வாழணும். அது எங்க அப்பாவோட அதட்டல்லையும் அம்மாவோட மடியில மட்டும்தான் கிடைக்கும். எல்லாம் சரிதான். இத்தனை வருஷமா பொத்தி பாதுகாத்து வச்சிருந்திய அந்த ரகசியத்தை இங்கே விட்டு போறியா? நீ ஊருக்கு போற விஷயம் அவளுக்கு தெரியுமா? இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன், நான் ஒன்னும் செல்ஃபிஷால இந்தியா போகல. என் அம்மா அப்பாவுக்காக போறேன். நானே அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறப்போ அவங்க என் சந்தோஷத்தை வேண்டான்னு சொல்லிடுவாங்களா? நீ வேணா பாரு, கரெக்டான டைம் பார்த்து நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுவேன். அப்ப இந்தியா சிங்கப்பூர் கொலாபரேஷன் ஒண்ணு உருவாக போகுதுன்னு சொல்லு. மச்சான், எதுவுமே நம்ம கையில இல்ல. காலம் மாறும்போது எது வேணா நடக்கலாம். டேய், நீ சயின்டிஸ்டா, ஜோசியர்ல ஜாதகம் பார்த்துட்டு இருக்க. மச்சான், மனசுல பட்டதை சொன்னேன், அவ்வளவுதான்.